கஞ்சன்ஜங்கா ரயில் விபத்து குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். அதன்படி கடந்த 10 ஆண்டுகளாக ரயில்வே துறையை மோடி அரசாங்கம் மோசமாக நிர்வகித்து வருவதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அவர், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ரயில்வே துறையை விளம்பரப்படுத்தும் நிறுவனமாக மோடி அரசாங்கம் மாற்றியதாக குற்றம் சாட்டிய மல்லிகார்ஜுன கார்கே, எந்த விபத்தும் அதற்கான சான்று என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையை பற்றி மத்திய பாஜக அரசுக்கு கவலை இல்லை எனவும், தேர்தலில் எப்படி மோசடி செய்து வெற்றி பெறுவது என்பது மட்டுமே அவர்களது கவலை எனவும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். This government is careful only to take so many measures about the election, how to go for hacking, how to go for manipulation, how to go for rig the election. ரயில்வே துறையை மத்திய பாஜக அரசு மோசமாக நிர்வகித்து வருவதாகவும் மம்தா பானர்ஜி சாடினார். விக்கிரவாண்டியில் டெபாசிட் இழந்து விடுவோம் என்ற அச்சத்தில்தான் அதிமுக தேர்தலை புறக்கணித்திருப்பதாக திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது. மேலும் திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார். இந்த சூழலில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய RS பாரதி, விக்கிரவாண்டியில் அதிமுகவினர் வாக்களிக்க மாட்டார்களா என கேள்வி எழுப்பினார். கட்சிக்காரன் ஒரே ஒரு சவால் உங்க மூலமா அவருக்கு விடுறேன். இந்த தேர்தல் அவர் புறக்கணிச்சிட்டார்ல, புறக்கணிக்கிறத ஒரு கட்சி புறக்கணிதுன்னா அந்த கட்சியில் இருக்கிற யாரும் ஓட்டு போட முடியாது. நாங்களும் ஒரு 3 கணக்கு எடுக்க போறோம். அந்த எலெக்ஷன் அன்னைக்கு யார் யார் ஓட்டு போடுறாங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கு தெரியும். அதிமுகவில் இருக்கிற ஒன்றிய செயலாளர், அதிமுகவில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர், அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள், கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களான்னு ஒரு கணக்கு எடுத்துட்டு அப்படி அவங்க ஓட்டு போட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்கெல்லாம் எடப்பாடி புறக்கணிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிகளை முதன்முறையாக அதிமுக தான் கைப்பற்றியதாகவும் RS பாரதி குற்றம் சாட்டினார்.